வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் அருகே கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் பயன்பாட்டிற்கு வராத ரேஷன் கடை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை. போச்சம்பள்ளி அருகே மத்தூர் பகுதியில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்காததால் அவதிக்குள்ளாகும் மக்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் அமைத்து தர வலியுறுத்தல். சேலம் மேட்டூரில் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் பாய்ந்து வீணாகி வரும் அவலம். திருநெல்வேலி மாநகராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி குப்பை அள்ளும் தூய்மை பணியாளர்கள். முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வலியுறுத்தல். திண்டுக்கல் அருகே 25 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் மக்கள். பொதுமக்களின் உள்ள குமுறல்களை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் அருகே கட்டி முடிக்கப்பட்டுள்ள ரேஷன் கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதி மக்களுக்கான ரேஷன் கடை சற்று தொலைவில் உள்ள கிராம சேவை கட்டிடத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாயிகளாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் உள்ளதால் பொருட்கள் தரும் நேரம் தெரியாமல் பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் தங்கள் பகுதியிலேயே ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2023-2024 நிதியாண்டில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் ரேஷன் கடை பயன்பாட்டிற்கு வரவில்லை. எனவே கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடையை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே மத்தூர் கிராமத்தில் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர், மசூதி தெரு, கோட்டை வீதி, மேல் வீதி, ராஜவீதி ஆகிய பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த 2024 ஆண்டு 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த தொட்டியில் இருந்து ஒவ்வொரு வீதிக்கும் பைப்லைன் அமைக்காமல் நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் ஒரே இடத்தில் 3 குழாய்கள் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் 4 வீதி மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தண்ணீர் பிடிக்க வேண்டிய நிலை உள்ளது. இதில் அடிக்கடி குழாயடி சண்டையும் ஏற்படுவதால் வீட்டிற்கு வீடு குழாய் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 500 குடும்பம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 17வது மானிய குழுவில் இங்கே ஒரு புதுசாக ஒரு டேங்க் ஒன்று கட்டினாங்க. டேங்க் கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு எந்த ஒரு தண்ணி குழாயும் அமைக்காமல் அதே இடத்துல ஒரு 2 டேப் போட்டு 2 டேப் போட்டு இருக்காங்க. அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் அங்கே தான் தண்ணி பிடிக்கிறாங்க. அதனால் எல்லாருமே நிறைய சண்டை நடக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அனைத்து பகுதிகளுக்கும் எல்லாருக்கும் இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு குழாய் அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ்நாடு அரசோட தாழ்மையாக கோரிக்கை வச்சு கேட்டுக்கொண்டோம். தஞ்சை புதிய பேருந்து நிலையம் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யும் பணிகளை மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் பேருந்து நிலையத்தை அகற்றிவிட்டு புதிதாக கடைகள் அமைக்கவும், பேருந்து நிறுத்துமிடம், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்டவை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதற்கட்ட பணியாக தஞ்சை ஆம்னி பேருந்து நிலையம் அருகே திருச்சி மற்றும் நகர பேருந்துகளை இயக்குவது குறித்தும், புதிதாக சாலை அமைப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் தஞ்சை புதிய பேருந்து நிலையம் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையத்தில் ஆய்வு பணி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன், ஆணையர் கண்ணன், துணை மேயர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று ஆய்வு மேற்கொண்டனர். மேட்டூரில் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 28 மில்லியன் லிட்டர் தண்ணீர்
எடுக்கப்பட்டு ஓமலூர், காடையாம்பட்டி, தோப்பூர், தாரமங்கலம், மேச்சேரி பகுதிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட காவிரி தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் மேட்டூரில் இருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தொட்டில்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதில் சாலையை பிளந்து கொண்டு பீரிட்டு வெளியேறிய நீர் சாலையில் பாய்ந்தோடியது. இதில் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானது. இதனால் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டு வருகிறது. எனவே குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சீரமைத்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றும் அவலநிலை அரங்கேறி வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட உடையார்பட்டி பகுதியில் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இன்று வீடுகளில் இருந்த சேகரித்த குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குப்பை கழிவுகளை வண்டியில் இருந்து தொட்டிக்கு மாற்றும் போது கையுறை, மாஸ்க் மற்றும் மண்வெட்டி போன்ற எந்தவித அத்தியாவசிய பாதுகாப்பு சாதனங்கள் இல்லாமல் வெறும் கைகளாலேயே குப்பைகளை அகற்றி வருகின்றனர். மீண்டும் கொரோனா போன்ற தொற்று நோய்கள் பரவி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் குப்பைகளை அகற்றுவது காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. எனவே தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவில் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் 50 கோடி ரூபாய் செலவில் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறமாக உள்ள வாட்டர் டேங்க் சாலையில் திடீரென 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதனையடுத்து பள்ளத்தில் மரக்கிளைகள் மற்றும் கற்கள் வைத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டன. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் பள்ளம் விழுந்த சாலையை அதிகாரிகள் பார்வையிட்டு சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் தரமான சாலைகளை அமைத்து தர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பூர் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மரங்களை அனுமதியின்றி சிலர் வெட்டி சென்றிருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கொலவாய் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் நாட்டு கருவை, சீமை கருவேல மரங்கள், வேம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நாட்டு மரங்கள் உள்ளன. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த மரங்களை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிலர் அரசு அனுமதி பெறாமல் வெட்டி செல்வதாகவும், வெட்டப்பட்ட மரங்களை ஆட்களை கொண்டு லாரியாக கொண்டு செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு கிராம மக்கள் விரைந்து வந்ததால் மரம் வெட்டிய நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இதுகுறித்து கிராம மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 10-15 லோடு மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. இந்த 2 லோடு மரம் வெட்டின மரம் கிடக்குது. நீங்களே கூட வேற கூட வந்து பார்க்கலாம். அது மரத்தை வெட்ட வேண்டியது, வேற பறிக்க வேண்டியது, கொளுத்த வேண்டியது வெளியே தெரியாத. அவருக்கு இப்ப கருவு மரத்தை வெட்டினதை நேரா போட்டா எடுத்துக்கணும். கருவு மரம் அவருக்கு துண்டாடி கிடக்குது. நீங்க வந்து பார்த்து கடுமையான அந்த 2 பேரும் குலவாயிலையோ இல்ல மற்றவங்களோ தமிழ்நாட்டிலே சரிதான். தனிப்பட்ட நபர் இது மாதிரி ஒரு அராஜகம் ஆளுங்கட்சியில செய்யறேன்னு இந்த மாதிரி எந்த நாட்டிலையும் செய்யக்கூடாதுங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா ஊர் மக்களும் ஊரை ஒன்னா திரட்டிட்டு வந்து அரளி ரோட்ல உட்காந்துக்கலாம். அப்ப எல்லா அதிகாரி அங்க வருவீங்க. அப்ப நாம சந்திக்கலாம் நேரடியா. நன்றி, வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கலாச்சேரி ஸ்ரீமத் சீதலாதேவி மாரியம்மன் திருக்கோவில் தீமிதி மற்றும் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி புஷ்பாபிஷேகத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக வீரசோழன் ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுது ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோவில் அருகில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஸ்ரீமத் சீதலாதேவி மாரியம்மன் திருத்தேரில் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர்.
காஞ்சிபுரத்தில் வசித்து வரும் பிரபல கிராமிய கலைஞரின் மகள் திருமண விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கை சிலம்பு கலைஞர்கள் பங்கேற்று நடனம் ஆடியபடி மணமக்களை வரவேற்றனர். புதுமையாக நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் கண்டு ரசித்தனர். அத்துடன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3000 கலைஞர்களுக்கும் சீர்வரிசை வழங்கி கௌரவித்தனர். கிராமிய கலைஞரின் இந்த செயல் அனைவராலும் பாராட்ட பெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பட்டிவீரன்பட்டி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1974 1975 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்களின் 50வது பொன்விழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தாங்கள் படித்த வகுப்புகளை ஆர்வத்துடன் சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். அதன் பின்னர் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். 14வது வயதில் ஒரே வகுப்பில் பயின்ற இந்த முன்னாள் மாணவர்கள் 64வது வயதில் மீண்டும் சந்தித்து அளவலாவிக் கொண்டனர். நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர்களை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்று நெல்லையப்பர் கோவில். இந்த கோவிலின் தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றம் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கோயில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து திருவிழாவிற்காக பந்தல் அமைத்தல், மின் விளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் தேரை சுத்தம் செய்யும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் காதணி விழாவிற்கு பணமாலை, சண்டைக்கீடா போன்ற 51 வகையான சீர்வரிசை செய்த தாய்மாமனின் செயல் அனைவரையும் வியப்படைய வைத்தது. பரமக்குடி காமராஜர் தெருவைச் சேர்ந்த தினேஷ் முத்துலட்சுமி தம்பதியின் மகள் யாழினி ஸ்ரீக்கு காதணி விழா நடைபெற்ற நிலையில் தாய்மாமன்கள் சார்பில் சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டன. அப்பொழுது மேலதாளங்கள் முழங்க 51 வகையான சீர்வரிசைகள் லாரியில் கொண்டு வரப்பட்ட நிலையில் பணமாலை, சண்டைக்கிடாக்கள் கொண்டு வரப்பட்டதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் தாழ்வாக தொங்கும் மின்கம்பியை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்முட்டுக்கூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட கல்மடுகு பகுதியில் பார்வதி என்பவரது விவசாய நிலத்தில் மின்கம்பி தாழ்வாக உள்ளதால் அப்பகுதிக்கு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப முடியாமலும் விவசாய பணிகளை செய்ய முடியாமலும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் மின்கம்பியை முழுவதுமாக சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோர்சஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் வரை தொடர்ந்து மாணவர்கள் சிலம்பம் சுற்றி அசத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு பள்ளியில் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் உலக சிலம்பம் தற்காப்பு கலை சங்கம் இணைந்து சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தியது. இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்றிணைந்து சுமார் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் வரை தொடர்ந்து சிலம்பம் சுற்றி அசத்தினர். குறிப்பாக 3 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவ மாணவிகள் பங்கேற்ற இப்போட்டியில் 60 வினாடிகளுக்கு ஒரு முறை மணி ஒலித்த பிறகு அடுத்தபடியான சிலம்பம் மாற்றி சுற்றப்பட்டன. இதில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு மற்றும் அலங்கார சிலம்பம் என சிலம்ப வகைகளை செய்து காட்டி மாணவர்கள் அசத்திய நிலையில் போட்டியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கும் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக சிலம்பம் சுற்றிய வீரர் வீராங்கனைகளுக்கு இளம் கலை சிறகுகள் விருதுகள், கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.
திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற கபடி திருவிழாவில் தென் தமிழகத்தின் 4 மாவட்ட அணிகள் மோதின. சிவந்திபுரத்தில் அந்த பகுதி பொதுமக்கள் சார்பாக கபடி போட்டி நடத்தப்பட்டது. இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் மோதிக்கொண்டன. 67வது முறையாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் 18 கபடி அணிகள் பங்கேற்று அனல் பறக்கும் ஆட்டங்களை நடத்தினார்கள். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஒவ்வொரு அணியும் எதிரணியை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் களம் இறங்கினர். இதில் சிறப்பான ஒருங்கிணைப்பு மற்றும் அபாரமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்திய PRC சிவந்திபுரம் அணியினர் சொந்த மண்ணில் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். தங்களது அசாத்திய ஆட்டத்தால் 2ஆம் பரிசை ஜான் காலேஜ் வீரவநல்லூர் அணி வென்றது. இறுதி வரை போராடி 3ஆம் பரிசை RJ ஹோட்டல் அணி பெற்றது. விடாமுயற்சியுடன் விளையாடிய வீரத்தமிழன் VK புரம் அணி 4ஆம் பரிசை தனதாக்கியது. சிவந்திபுரம் பொதுமக்கள் ஏற்பாடு செய்த இந்த கபடி திருவிழா உள்ளூர் விளையாட்டு திறனை வெளிக்கொணர்வதோடு கலாச்சார பிணைப்பையும் வலுப்படுத்தியது என்றால் அது மிக இல்லை. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கல்வி ஆலோசகர்கள் நலசங்க தலைவர் ஜவஹர் அரவிந்த் சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் மற்றும் வெளிநாட்டில் மருத்துவம் படிப்பது குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.